ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது டிஜிட்டல் கிரியேஷன் தமிழ். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு 4K வீடியோவை நாங்கள் குறைஞ்ச கன்ஃபிகரேஷன் சிஸ்டத்தில் நாங்கள் எப்படி எடிட் பண்ணுறோன்னு பார்ப்போம். சாதாரணமாக எங்களுக்கு 4K வீடியோ எடிட் பண்ணுறோன்னு சொன்னால் ஹை கன்ஃபிகரேஷன், அதாவது ஹை ஸ்பீட் சிஸ்டம் தான் எங்களுக்கு வேணும். இப்போ எங்கள்கிட்ட நாங்கள் ஒரு HD வீடியோ செய்யவே நிறைய கஷ்டப்படுறோம். அதே மாதிரி 4K வீடியோ அல்லது 8K 5K இந்த மாதிரி வீடியோஸ் ஏதாவது எங்களுக்கு எடிட் பண்ண வேண்டி வந்துட்டால் எங்களுக்கு நிறையவே கஷ்டமாக இருக்கும், நிறைய டைம் எடுக்கும். எங்களோட சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கிற பட்சத்தில். ஸோ எங்களோட சிஸ்டம் ஹை ரேஞ்ச் ஹை கன்ஃபிகரேஷன் சிஸ்டமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களோட சிஸ்டம் லோ கன்ஃபிகரேஷன் சிஸ்டமாக இருந்தால் இந்த 4K வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நிறைய நாங்கள் கஷ்டப்படுவோம். ஓகே, இந்த 4K வீடியோ நாங்கள் ப்ரீமியரில் ஒரு லோ கன்ஃபிகரேஷன் சிஸ்டத்தில் எப்படி ஈஸியாக நாங்கள் எடிட் பண்ணுறான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நாங்கள் போடக்கூடிய நியூ அப்டேட்ஸை நீங்கள் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல 4K வீடியோஸ் இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கான நான் ஒரு 3 வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்து ப்ராப்பர்ட்டியில் செக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதுன்ற ரிசொல்யூஷனை நாங்கள் பார்க்கலாம் டீட்டெயிலில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் 4K வீடியோ 4K ரிசொல்யூஷன். இது ஒரு 4K வீடியோ. ஓகே, இந்த 4K வீடியோ தான் நாங்கள் இப்போ எடிட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் இந்த 4K வீடியோவை லோ கன்ஃபிகரேஷன் சிஸ்டத்தில் எடிட் பண்ணுறதுக்கு 3 விதமான செட்டப் ப்ரீமியரில் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஓகே, முதலாம் ஸ்டெப்பை பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ப்ரீமியர் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா ஸ்டார்ட்லேயே நாங்கள் ஒரு ப்ராக்ஸி ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி தான் நாங்கள் இந்த 4K எடிட்டுக்கு நாங்கள் போகணும். அதாவது இந்த ஃபைலில் நியூவில் ப்ராஜெக்ட், அதாவது நீங்கள் ப்ரீமியர் எப்படி ஓப்பன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஓப்பன் பண்ணாங்க நியூ ப்ராஜெக்டில் இந்த மாதிரி டேப் இருக்கும். இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஜஸ் செட்டிங்ஸ்ன்னு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த இன்ஜஸ் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுவோம். ஓகே, இந்த இடத்துல எதுவுமே ஆக்டிவ் இல்லாமல் இருக்குது. நாங்கள் இந்த இடத்துல டிக் பண்ணி ஆக்டிவ் ஆக்குவோம். இந்த இன்ஜஸில் இங்கே கொப்பி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த கொப்பியில் நாங்கள் கிளிக் பண்ணி அப்படியே கீழே வந்தோம்னு சொன்னால் 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் கிரியேட் ப்ராக்ஸிஸ், அதாவது இந்த கிரியேட் ப்ராக்ஸிக்கு மாத்திரம். அதாவது இதில் என்ன நாங்கள் செய்ய போகிறோம்னு சொன்னால் ப்ராக்ஸின்னு சொன்னால் ஒரு டூப்ளிகேட், அதாவது ஒரிஜினல் மாதிரி இருக்கும் ஆனால் ஒரிஜினல் கிடையாது, தரம் குறைஞ்சது. ஒரிஜினலோட ஒப்படைக்கு அது தரம் குறைஞ்சது. அந்த மீனிங் தான் ப்ராக்ஸி. இதில் நாங்கள் ப்ராக்ஸி கிரியேட் ப்ராக்ஸிக்கு மாற்றிட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரீசெட், அதாவது நாங்கள் ஒரு 4K ஃபைலை நாங்கள் லோ ரிசொல்யூஷனில் நாங்கள் மாற்ற போகிறோம். கன்வெர்ட் பண்ணி மாற்றிட்டு இந்த 4K ஃபைலோட லிங்க் பண்ணி தான் அந்த வீடியோ செய்ய போகிறோம். அதுக்கு தான் நாங்கள் இந்த ப்ரீசெட் எல்லாமே க்ரியேட் பண்ணுறோம். இந்த ப்ராக்ஸிஸோட மெயின் வேலையே அதுதான். எப்படின்னு சொன்னால் நாங்கள் ஹை குவாலிட்டி வீடியோவை நாங்கள் ஒரு லோ குவாலிட்டிக்கு மாற்றிட்டு அந்த ஹை குவாலிட்டியோட லிங்க் பண்ணி செய்கிறதுக்கான தான் இந்த ப்ராக்ஸியை நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரீசெட்டுன்னு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ப்ரீசெட் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிரியேட் ப்ராக்ஸிக்கு மாற்றினோன்னா இந்த இடத்துல H264 லோ ரிசொல்யூஷன் ப்ராக்ஸின்னு மாறி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் இதில் ஒரு ஆப்பிள் கம்ப்யூட்டர் சூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இதில் கிளிக் பண்ணி ப்ரோரஸ் லோ ரிசொல்யூஷன் ப்ராக்ஸிக்கு நீங்கள் மாற்றுங்க. யாராவது மேக்ஓஎஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் இந்த ப்ரோரஸ் லோ ரிசொல்யூஷனுக்கு மாற்றிட்டு நீங்கள் விண்டோஸ்ன்னு சொன்னால் H264 லோ ரிசொல்யூஷன் ப்ராக்ஸி இதிலே வச்சுட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொன்னால் ப்ராக்ஸி டெஸ்டினேஷன் சொன்னால் நாங்கள் இப்போ 4K ஃபைல் ஒன்று வச்சுருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட 4K ஃபைல் இருக்குது. இப்போ இங்கே க்ரியேட் பண்ணுற இந்த ப்ராக்ஸி ஃபைல் நேரடியாகவே நாங்கள் எந்த மாற்றமும் செய்யாட்டி இதுக்கு கீழே ஒரு ப்ராக்ஸி ஃபைலை க்ரியேட் பண்ணோம். இது 4K ஃபைலாக இருக்கும், கீழே ப்ராக்ஸி ஃபைலான க்ரியேட் ஆகும். ஸோ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எங்களை பார்க்குறதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். அதனால் நாங்கள் இந்த இடத்துல ப்ராக்ஸி டெஸ்டினேஷனில் கிளிக் பண்ணி இதில் 4 ஆப்ஷனில் எங்களுக்கு தேவையான சூஸ் லொக்கேஷனோட க்ரியேட் பண்ணுவோம். டெஸ்க்டாப்பில் இந்த 4K ஃபைல்லே நான் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறேன். ரைட் கிளிக் கொடுத்து நியூ ஃபோல்டரில் இதில் ப்ராக்ஸி ஃபைலுன்னு டைப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் செலக்ட் ஃபோல்டரை க்ரியேட் பண்ணோம்னு சொன்னால் நாங்கள் இங்கே க்ரியேட் பண்ணுற இந்த லோ ரிசொல்யூஷன் ப்ராக்ஸி ஃபைல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு விளங்கும். இந்த ப்ராக்ஸி என்ற ஃபைலுக்கு கன்வெர்ட் ஆகும். இப்போ நாங்கள் இதில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்படியே ஓகே கொடுக்குறோம். இந்த ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி நேரடியாகவே எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த 4K ஃபைல்
இங்கே 3 ஃபைல் இருக்குது. இது வந்து ப்ராக்ஸி ஃபைலில் இன்னும் கன்வெர்ட் ஆகலை. ஸோ நாங்கள் இந்த நேரடியாக இருக்கிற இந்த 3 ஃபைல்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணி ப்ரீமியருக்கு இம்போர்ட் பண்ண போகிறோம். இம்போர்ட் பண்ணும்பொழுது ப்ரீமியர் வந்து மீடியா என்கோடரோட லிங்க் ஆகி அது ஓப்பன் ஆகி அதில் தான் எங்களுக்கு கன்வெர்ட் பண்ண போகுது. இப்போ இம்போர்ட் பண்ணிக்க எங்களுக்கு அடோப் மீடியா வந்து என்கோடர் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நாங்கள் இம்போர்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீடியா என்கோடர் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி எங்களுக்கு மீடியா என்கோடர் ஓப்பன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் இம்போர்ட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஆட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் ஆட் ஆகிறத பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து ஃபைல்ஸ் எல்லாமே ஆட் ஆகினோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கன்வெர்ட் பண்ணது லோ ரிசொல்யூஷனுக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் வீடியோவில் இந்த 1024x540 ஃபார்மேட்ஸுக்கு இந்த ப்ரீசெட்டுக்கு இது வந்து கன்வெர்ட் ஆகுது. இது ஆட்டோமேட்டிக்காக 1 by 1 எங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். அதாவது இங்கே நாங்கள் கொண்டு வந்த 4K ஃபைல்ஸை இந்த ரிசொல்யூஷனுக்கு குறைஞ்ச ரிசொல்யூஷனுக்கு மாற்றுது இந்த அடோப் மீடியா என்கோடர். இந்த மாதிரி லிங்க் பண்ணி தான் நாங்கள் 4K வீடியோ லோ ரிசொல்யூஷன் ஃபைலில் நாங்கள் கன்வெர்ட் பண்ணி எடிட் பண்ணுறது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 4K ஃபைல்ஸ். நாங்கள் கன்வெர்ட் பண்ண இந்த ப்ராக்ஸி ஃபைலில் கிளிக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் ப்ராக்ஸி ஃபைல் வந்து இந்த இடத்துல காட்டப்படுது. இதை நீங்கள் செக் பண்ணலாம். ரைட் கிளிக் கொடுத்து ப்ராப்பர்ட்டியில் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ப்ராக்ஸி ஃபைல். அதெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் கன்வெர்ட் பண்ணி நாங்கள் செய்கிறோம். ஓகே, இது எல்லாமே கன்வெர்ட் ஆகினோன்னா திரும்ப நாங்கள் ப்ரீமியருக்கு போகிறோம். ப்ரீமியரை கிளிக் பண்ணி ப்ரீமியருக்கு போகிறோம்னா இந்த இடத்துல இதை நான் இப்போ என்லார்ஜ் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல ஏதாவது ப்ராக்ஸி ஃபைல்ஸ் ஏதாவது வந்திருக்கான்னு நாங்கள் பார்க்கணும். ஓகே, இங்கே ப்ராக்ஸி எண்ட் எதுவுமே காட்டப்படலை. இந்த மாதிரி இடத்துல ப்ராக்ஸி எண்ட் எங்களை கொடுக்கப்படாட்டி இந்த இடத்துல நாங்கள் ரைட் கிளிக் கொடுத்தோம்னு சொன்னால் மெட்டா டேட்டா டிஸ்பிளே என்று கொடுக்கப்படும். இதை நாங்கள் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரீமியர் ப்ரோ ப்ராஜெக்ட் மெட்டா டேட்டா இந்த அரோவை கிளிக் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ப்ராக்ஸியை நாங்கள் டிக் பண்ணுவோம். ஓகே, இந்த ப்ராக்ஸியில் நாங்கள் டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஓகே கொடுப்போம். ஓகே கொடுத்தும் எங்களுக்கு ப்ராக்ஸி இந்த இடத்துல காட்டப்படாட்டி இந்த பாரை கிளிக் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணி இங்கே இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, இந்த இடத்துல ப்ராக்ஸி ஃபைல் வந்துட்டு இதை நாங்கள் கிளிக் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வரோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த ப்ராக்ஸி ஃபைல், அதாவது நாங்கள் க்ரியேட் பண்ண ப்ராக்ஸி ஃபைல் இந்த இடத்துல அட்டாச்டுன்னு காட்டப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிளியராக விளங்கும். இது வந்து 4K ஃபைல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராக்ஸியில் நாங்கள் ப்ராக்ஸி தான் க்ரியேட் பண்ணாங்க. ப்ராக்ஸின்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய மாதிரி ஒரிஜினல் மாதிரி டூப்ளிகேட், அது வந்து தரம் குறைஞ்சது. இந்த ப்ராக்ஸி ஃபைல் அட்டாச் ஆகிருக்கிறத இந்த இடத்துல காட்டப்படுது. இந்த மாதிரி ப்ராக்ஸி வராட்டி நாங்கள் இப்போ செய்த மெத்தடில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இதுக்கு பிறகு நாங்கள் ஒரு சீக்வென்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே இந்த மாதிரி டைம் லைனில் எங்களுக்கு இந்த இதில் வந்து 4K ஃபைல் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 4K ஃபைல் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரகிள் ப்ராக்ஸிஸ் இருக்குது. இந்த ட்ரகிள் ப்ராக்ஸிஸ் தான் எங்களுக்கு மெயினாக யூஸ் ஆக போகுது. இந்த ப்ராக்ஸியை நாங்கள் எனேபிள் பண்ணோம்னு சொன்னால் இது வந்து அட்டாச் ஃபைல், அதாவது நாங்கள் லோ ரிசொல்யூஷனில் கன்வெர்ட் பண்ண ஃபைலுக்கு அது மாறிடும். மாறினா எங்களுக்கு இந்த மாதிரி குயிக்காக ஈஸியாக எடிட் பண்ணலாம். எந்த ப்ராப்ளம் வராது, வீடியோ வந்து ஸ்ட்ரக் ஆகாது. நார்மலாகவே எங்களுக்கு ஈஸியாக ஸ்மூத்தாக இது வந்து ப்ளே ஆகும். நாங்கள் நார்மலாக இதை டிசேபிள் பண்ணோம்னு சொன்னால் இதில் வந்து கொஞ்சமே எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். என்னென்னு சொன்னால் இது வந்து 4K ஃபைல்ஸ். நாங்கள் இதை எனேபிள் பண்ணி வச்சோம், அதாவது இந்த ட்ரகிள் ப்ராக்ஸியை எனேபிள் பண்ணி வச்சுருந்தோம்னு சொன்னால் இது வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் கன்வெர்ட் பண்ணால் அந்த ஃபைலுக்கு மாறிடும். ஓகே, இது வந்து ஃபாஸ்ட்டான மெத்தடில் நாங்கள் எல்லா வேலையும் நாங்கள் ஃபினிஷ் பண்ணின பிறகு இதை வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் இதை எனேபிளில் வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எல்லாமே செய்த பிறகு இதை டிசேபிள் பண்ணிவிட்டு நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி நாங்கள் ஒரு 4K வீடியோவை நாங்கள் குறைஞ்ச கன்ஃபிகரேஷன் சிஸ்டத்தில் நாங்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் எடிட் பண்ணுறோம். ஓகே, இங்கே கொடுக்கப்பட்ட இந்த ட்ரகிள் ப்ராக்ஸி உங்களுக்கு இந்த இடத்த காட்டப்படாட்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த இடத்துல எங்கேயாவது ஓகே இங்கே இருக்குது, இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ட்ராக் பண்ணி கொண்டாந்தீங்கன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். அப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகே, இப்போ செகண்ட் மெத்தட் எப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய 4K ஃபைலை நாங்கள்
செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ட்ராக் பண்ணி இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, எங்களுக்கு இந்த மாதிரி இம்போர்ட் ஆகினோடனே இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எல்லாமே செலெக்ஷனில் இருக்குது. இது ரைட் கிளிக் கொடுப்போம். ரைட் கிளிக் கொடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராக்ஸின்னு இருக்குது. இந்த ப்ராக்ஸியில் கிரியேட் ப்ராக்ஸிக்கு போகிறோம். போனால் இந்த மாதிரி எங்களுக்கு கிரியேட் ப்ராக்ஸி வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இப்போ ப்ராக்ஸியில் வந்து ஃபார்மேட் வந்து H.264, ப்ரீசெட் வந்து H.264 லோ ரிசொல்யூஷன் ப்ராக்ஸி. அங்கே செய்த செட்டப் தான் இங்கேயும் இது காட்டப்படுது. உங்களுக்கு ஆப்பிள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இதில் குயிக் டைமுக்கு மாற்றுங்க. இதில் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு ப்ரோரஸ் லோ ரிசொல்யூஷன் ப்ராக்ஸிக்கு மாறிடும். விண்டோஸ்ன்னு சொன்னால் H.264 வச்சுருங்க, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு லோ. இதில் வந்து 3 விதமான எங்களுக்கு ரிசொல்யூஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் லோவுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஓகே கொடுப்போம். ஓகே கொடுத்தா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மீடியா என்கோடர் வந்து ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆகி அந்த இடத்துல போய் கன்வெர்ட் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீடியா என்கோடர் ஓப்பன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு ஃபைல்ஸ் எல்லாமே ஆட் ஆகுது. ஆட் ஆகினோன்னா அது என்ன செய்யணும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆகினோன்னா எங்களுக்கு அந்த ப்ராக்ஸி ஃபைல் வந்து அட்டாச் ஆகிருக்கிறது தான் மெயின். அந்த அட்டாச் ஆகிருந்தால் எங்களுக்கு ஓகே. அதை நாங்கள் இது வந்து கன்வெர்ட் ஆகி முடியும், அதை செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் ஓகே. இந்த மாதிரி நாங்கள் ஒரு 4K ஃபைலை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதர்வைஸ் நீங்கள் வீடியோ எடிட்டிங்கில் ஒரு டிவி வீடியோ செய்கிற மாதிரி நீங்கள் குயிக்காக செய்துட்டு போகலாம். இந்த கன்வெர்ட்டிங்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகினோன்னா நாங்கள் ப்ரீமியருக்கு போகிறோம். ப்ரீமியருக்கு போனோன்னா இந்த இடத்துல பார்ப்போம் ப்ராக்ஸி அட்டாச் ஆகிருக்காண்டு. ப்ராக்ஸி வளமையாக நாங்கள் ப்ராக்ஸியை மெட்டாடேட்டா இதில் ரைட் கிளிக் கொடுத்து மெட்டாடேட்டா டிஸ்பிளே இதை கிளிக் பண்ணி ப்ராக்ஸி ஃபைலை டிக் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு ப்ராக்ஸி அட்டாச் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். ப்ராக்ஸி ப்ராக்ஸி நாங்கள் இங்கே கொண்டு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்க ப்ராக்ஸி ஃபைல் அட்டாச் ஆகிருக்குது. இந்த 4K ஃபைலோட அட்டாச் ஆகிருக்குது. இந்த மெயினாக நீங்கள் என்ன விஷயத்தை விளங்கிக்கொள்ளணும்னு சொன்னால் இது வந்து 4K ஃபைல்ஸ். இந்த 4K ஃபைல்ஸோட இந்த ப்ராக்ஸின்னு ஒரு ஃபைல்ஸை நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதாவது குறைஞ்ச ரிசொல்யூஷன் தான் நாங்கள் இந்த 3 ஃபைலையும் கன்வெர்ட் பண்ணி இந்த ப்ராக்ஸி மூடாக கன்வெர்ட் பண்ணி நாங்கள் வச்சுருக்கிறோம். அதை லிங்க் பண்ணி இந்த ப்ராக்ஸி தான் இந்த 4K ஃபைலோட லிங்க் பண்ணி வச்சுருக்குது. இப்போ நாங்கள் வீடியோ எடிட்டிங் எதிர செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த ப்ராக்ஸிலாம் செய்ய போகிறோம். நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க மட்டும் இந்த 4K ரிசொல்யூஷனை நேரடியாக நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ நாங்கள் எடிட்டிங் செய்ய போகிறது இந்த ப்ராக்ஸி பண்ண அந்த அட்டாச் ஃபைல்லாம் ப்ராக்ஸியில் நாங்கள் எடிட் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் இதுக்கு ஒரு சீக்வன்ஸை க்ரியேட் பண்ணி போட்டு நான் முதல் சொன்ன மாதிரி இந்த இடத்துல நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக எல்லாம் ஃபினிஷ் பண்ணின பிறகு நீங்கள் இதை வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணால் சரி. இந்த மாதிரி நாங்கள் ப்ராக்ஸியை க்ரியேட் பண்ணி இந்த 4K ஃபைலை நாங்கள் ஈஸியாக எடிட் பண்ணுறது ஒரு செகண்டாக நாங்கள் இருக்கக்கூடிய ஆப்ஷனை பார்த்தோம். தேர்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்ப்போம். இந்த 4K ஃபைலை நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம். இதில் நாங்கள் ரைட் கிளிக் கொடுக்குறோம். திரும்பவும் ப்ராக்ஸி நாங்கள் முதல் செய்தது க்ரியேட் ப்ராக்ஸி, அப்படியே கீழே வாரம் அட்டாச் ப்ராக்ஸி. இந்த ப்ராக்ஸி அதாவது நாங்கள் ஒரு 4K ஃபைலை நாங்கள் கன்வெர்ட் பண்ணாங்க. க்ரியேட் ப்ராக்ஸின்னு சொன்னால் 4K ரிசொல்யூஷனை நாங்கள் லோ ரிசொல்யூஷனுக்கு கன்வெர்ட் பண்ணாங்க. இந்த அட்டாச் ப்ராக்ஸின்ற மீனிங் என்னென்னு சொன்னால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த 4K ஃபைலை நாங்கள் எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அல்லது வேறு மீடியா என்கோடரை யூஸ் பண்ணி ஆல்ரெடி நாங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தா இந்த அட்டாச் ப்ராக்ஸி மூலம் நாங்கள் லிங்க் பண்ணலாம். இப்போ நாங்கள் அட்டாச் ப்ராக்ஸிஸ்ன்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணால் எங்களோட ஃபைல்ஸ் எங்கே இருக்குதோ அந்த ஃபைல்ஸை நாங்கள் அட்டாச் பண்ணலாம். இந்த இடத்துல அட்டாச்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அட்டாச்சை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்வெர்ட் ஃபைல்னு இருக்குது. இந்த கன்வெர்ட் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஓகே கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ராக்ஸி வந்து அட்டாச் ஆகிருக்குது. இந்த ப்ராக்ஸி அட்டாச் ஆகினா எங்களோட லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லி அர்த்தம். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தா தெரியும், நாங்கள் முதல் செய்த 2 மெத்தடும் வந்து இந்த இடத்துல ப்ராக்ஸி அட்டாச் ஆகிருக்கோன்னு பார்த்துனாங்க. இப்போவும் வந்து இந்த இடத்துல ப்ராக்ஸி வந்து அட்டாச் ஆகிருக்குது. இது வந்து நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கிறோம்.
ஆல்ரெடி நாங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்ச ஃபைலை நாங்கள் முதல் செய்த 2 செட்டப்பும் வந்து இந்த மீடியா என்கார்டு ஒரு ஊடாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணாங்க. இதை விட நாங்கள் எக்ஸ்டர்னலாக வெளியில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரை பயன்படுத்தி லோ ரிசொல்யூஷனில் நாங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணுறது தான் இந்த மெத்தட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டாச் ஆகிருக்கு. இதை வந்து அண்டு கொடுத்து பார்த்தா விளங்கும், இதில் அட்டாச் இல்லை. இப்போ நாங்கள் அட்டாச் பண்ணினா பிறகு இந்த அட்டாச் காட்டப்பட்டிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நாங்கள் 4K வீடியோ அல்லது 5K 8K வீடியோ நாங்கள் கன்வெர்ட் பண்ணி அதை இந்த ரிசொல்யூஷனை குறைச்சிட்டு இந்த ஒரிஜினல் ஃபைலோட லிங்க் பண்ணி இந்த ப்ராக்ஸியோடாக நாங்கள் எங்களோட வீடியோ எடிட்டிங்கை சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மெத்தட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.